ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. குரு பயிற்சி சீரீஸோட லாஸ்ட் வீடியோ பரிகாரங்கள் வீடியோ. குரு பகவான் என்பவர் இயற்கை சுபராக இருக்கக்கூடியவர். கெட்டது பண்ண மாட்டார், நல்லது தான் பண்ணுவார். அப்புறம் அவருக்கு பரிகாரம் தேவையா சார் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். என்ன ரீசன்? 3 ராசிகள் ரிஷபம், மிதுனம் அண்ட் துலாம். இந்த ரிஷப ராசி, மிதுன ராசி அண்ட் துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவருக்கு அது பகை வீடாக போய் அமர்றதுனால அவருடைய அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி சப்போர்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டார். குரு இயற்கை சுபர். அப்போ என்ன சார் பண்ணலாம்? வியாழக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தியுடைய சன்னிதானம் இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருக்கணும். அங்கே தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமை ஓகேவா? அது ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு அடுத்த 6 மாத காலங்களுக்கு பண்ணிட்டு வாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ப்ளஸ்ஸாக அமையும். சரி, அப்போ மற்றவங்களுக்கு ரொம்ப சிம்பிள். உங்களோட ஏரியாவில் இருக்கிற ஏதோ ஒரு ஜோசியர், ஏதோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஏதோ ஒரு ஜோசியர்கிட்ட போய்ட்டு உங்கள் ஜாதகத்தில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சமாகவோ பகை வீட்டிலோ இருந்தால், தெளிவாக ரிப்பீட் பண்ணுறேன், உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சமடைந்தோ அல்லது பகை வீட்டிலோ இருந்தால் நிச்சயம் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை போய் கொண்டக்கடலை மாலை போட்டுட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னுமே பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக அமையும். நன்றி, வணக்கம்.